அஸ்வின் அண்ணா உங்களுக்கு தலை தோனியை பிடிக்கும் தான், அதுக்காக ரிட்டையர்மெண்ட்ல கூடவா ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு ஏகப்பட்ட ஆட்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, இந்தியன் டீமுடைய லெஜெண்டரி பிளேயர் அப்படின்னு அழைக்கப்படுற அஸ்வின் அவர்கள் இன்னைக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறாரு. இந்தியா அப்படின்னு வர்றப்ப சுழற்பந்து வீச்சாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜாம்பவன்கள். ஆனால் அவங்கள தாண்டி அஸ்வின் அவர்கள் தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடத்த பதிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஒரு கிரிக்கெட் அப்படின்னா அதை வெறும் கேமாக பார்க்காம இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம், சயின்டிஃபிக்கலி என்ன அப்ரோச்சஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பிளேயரு. இன்னொன்று, ஒரு பிச்சு எப்படி இருக்குது, அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பவுலிங் போடணும் அப்படின்னு பயங்கரமாக யோசித்து ஒரு பிளேயராக எதிரணி வீரர்களுக்கு ஒரு மென்டலி ஒரு பயங்கரமான டஃப் கொடுக்கக்கூடிய பிளேயர் தான் அஸ்வின். எல்லா பிளேயர்ஸும் பொதுவாக ரிட்டையர்ட் ஆகிறாங்க அப்படின்னா ஃபார்ம் அவுட்டுக்கு போயிருப்பாங்க, பெருசாக ஐசிசி ரேங்கிங்கில் இருக்க மாட்டாங்க, அப்போ தான் ரிட்டையர்மெண்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் இவர் தன்னுடைய பீக்கில் இந்த ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்கிறார். ஏன்னா டெஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் நம்பர் 3 ரேங்கிங்கில் இருக்கிறாரு, அதே மாதிரி பவுலிங்கில் நம்பர் 5 இருக்கிறார். இதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. இன்னொன்று, கிட்டத்தட்ட இத்தனை டெஸ்ட் போட்டி விளையாண்டுருக்காரு இல்லையா, 500 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறாரு. பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு அதிக மேட்ச் வாங்கின பிளேயராக இருக்கிறாரு. பொதுவாகவே கிரிக்கெட் அப்படின்னா கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி விளையாடுறது இல்லையா. ஸோ ஒவ்வொரு டீமும் அவங்களுக்கு ஹோமில் ஒரு தரமான பிளேயரை வச்சுருப்பாங்க, அதாவது ஒரு சிங்கத்தை தீனி போட்டு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு தரமான பிளேயர் அப்படின்னா அஸ்வின் தான். எப்பவுமே ஹோம் கண்டிஷனில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்தியாவில் 65 போட்டியில் விளையாண்டுருக்கிறாரு, 127 இன்னிங்ஸில் பங்கேற்றிருக்கிறாரு. அதில் 383 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. இதில் அவருடைய இன்னிங்ஸ் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 59 ரன்கள் கொடுத்து 7 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு மேட்ச் இன்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 140 ரன் கொடுத்து 13 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இதுதான் அவருடைய மேட்ச் பெஸ்ட்டு. இன்னொன்று, சராசரி இந்தியாவுக்குள்ளே வெறும் 21.57 மட்டுமே கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ ஆவரேஜாக பவுலிங் போட்டிருக்காரு அப்படின்னு நமக்கே புரியுது. இன்னொன்று, வெளிநாட்டிலேருந்து வர பிளேஸுக்கு எவ்வளோ நிறைய கவலைகள் கொடுத்துருப்பாரு, எவ்வளோ ஆச்சரியங்கள் கொடுத்துருப்பாரு அப்படின்னு இந்த ரெக்கார்டை பார்த்தா புரியுது. சொந்த மண்ணில் கிட்டத்தட்ட 29 மேட்ச்சில் 5 விக்கெட் ஹால்ஸ் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி 6 10 விக்கெட் ஹால்ஸ் எடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் பிரமிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சில பிளேயர்ஸ் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஸ்பின்னர்ஸு இந்தியன் கண்டிஷனில் நல்லா ஆடுவாங்க, ஆனால் வெளிநாடுக்கு போகும்போது பெருசாக அவங்களுடைய பவுலிங் எடுபடாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அஸ்வின் அவர்கள் அதில் கூட ஒரு தரமான விளையாட்டை விளையாண்டுருக்கிறாரு. ஏன்னா சராசரியாக கிட்டத்தட்ட 40 கேம் விளையாண்டுருக்கிறாரு. அதில் 71 இன்னிங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி 150 விக்கெட் எடுத்திருக்கிறாரு அஸ்வின். இதில் அவருடைய பெஸ்ட் அப்படின்னா இன்னிங்ஸில் 71 ரன் கொடுத்து 7 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி மேட்ச் பெஸ்ட் அப்படின்னா 131 ரன் கொடுத்து 12 விக்கெட் எடுத்திருக்கிறார். வெளிநாடுகளில் ஸ்பின்னர்ஸ் போய் விளையாடுறதே கஷ்டம், ஆனால் அங்கே கூட கிட்டத்தட்ட 8 5 விக்கெட் ஹால்ஸ் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி 2 10 விக்கெட் ஹால்ஸ் எடுத்திருக்கிறாரு. இப்படி அவருடைய பொதுவான ரெக்கார்ட்ஸை பற்றி பேசினா கூட தனித்துவமாக அவருடைய பவுலிங்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 டெஸ்ட் மேட்சை சொல்லலாம். ஒன்று தான் இண்டோரில் நடந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்சு 2016 நடந்துச்சு. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 3வது மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் நியூசிலாந்து பேட்டர்ஸ் அப்படியே கதி கலங்க வச்சிருவாரு. அங்கே தான் 59 ரன் கொடுத்து கிட்டத்தட்ட 7 விக்கெட் எடுப்பார். அந்த மேட்ச் வின்னிங் தான் அவங்கள ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிச்சு. ரெண்டாவது மேட்ச் அப்படின்னா ஆஸ்திரேலியா கூட நடந்த மேட்ச்சு. சென்னையில் சேப்பாக்கத்தில் 2013 அந்த மேட்ச் நடக்கும். அதுவும் ஒரு பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தான். அந்த டைமில் ஆஸ்திரேலியன் பேட்டிங் அப்படியே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்கள சிதைச்சி விட்டு அந்த பேட்டிங் லைனை குழப்பி அந்த சீரீஸை 4-0 அப்படின்னு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருப்பார் அஸ்வின். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸில் நடந்த டெஸ்ட் மேட்ச்சு 2023 ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருப்பார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுப்பார், செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 5 விக்கெட் எடுப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா 2 5 விக்கெட் ஹால்ஸு அந்த மேட்ச்சில் எடுத்திருப்பார். அதன் மூலமாக வெஸ்ட் இண்டீஸில் 10 விக்கெட் ஹால் எடுத்த ஒரே இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கிறாரு அஸ்வின். டெஸ்ட்னு சொல்கிறப்போ அவரை பவுலிங்கில் நம்ம எவ்வளோ புகழ்கிறோமோ அந்த அளவுக்கு பேட்டிங்லேயும் அவருக்கு சில இடங்களில் நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்தியா சில இடங்களில் தடுமாறும் போது
பல மேட்ச்சில் சேவரியாக இருந்திருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய ஃபர்ஸ்ட் டெபியூ 100 அதை பற்றி சொல்லி ஆகணும். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அந்த 2011 அடிப்பார், அதை மறக்கவே முடியாது. அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுட சுட பங்களாதேஷ் கூட ஒரு செஞ்சுரி அடிப்பார். அந்த மேட்ச்சில் ரிசல்ட் எப்படி போகும் அப்படியா இப்படியா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு 199 பார்ட்னர்ஷிப் கொடுத்து அந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பார் அஸ்வின். ஸோ ஒரு மேட்ச்சில் ஜெயிக்கணும் அப்படின்னா 100 அடித்தா மட்டும்தான் அது பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. கடைசியாக நான் சொல்ல போகிறது ஒரு முக்கியமான மேட்ச். அதாவது சிட்னியில் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5th டே வந்துடுவாங்க. அந்த டேயில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா புஜாரா, இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா விகாரி, 2 பேருமே பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் விக்கெட் போகும்போது அஸ்வின் இறங்கி அந்த மேட்சை கண்ட்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட 128 பால் ஆடி 39 ரன் அடிச்சிருப்பாரு. ஆனால் பயங்கரமாக ஒரு வால் மாதிரி நின்று அந்த பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அஸ்வின். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தரமான பிளேயர், இந்தியாவை பல தடவை ஜெயிக்க வச்ச ஒரு பிளேயர் இன்னைக்கு ரிட்டையர்ட் இருக்கிறார். அதன் காரணமாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிசிசிஐலேருந்து பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸு, முன்னாள் வீரர்கள் எல்லாருமே அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வர்றாங்க அஸ்வினுக்கு. குறிப்பாக நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் எப்பவுமே ஏதாவது ஒரு சீரீஸ் நடக்கும்போது ஒரு பெரிய பிளேயரு ரிட்டையர்ட் ஆவாங்க. டோனி கூட பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஆடினது பிஜிடி சீரீஸ் தான் டெஸ்ட்டில். அதுலேயும் 3வது மேட்ச் முடியும் போது தான் அந்த ரிட்டையர்மெண்ட்டை அறிவிப்பார். அதே மாதிரி இவரும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. ஒருவேளை அவர் ஸ்டைல் இவர் ஃபாலோ பண்ணுறாரா, ஏன்னா சிஎஸ்கே பிளட்டு அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் பல பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.